அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். சப்ஜா சீட், பெசில் சீட், திருநீற்று பச்சிலை விதை இதை நம்ம ஜூஸ் குடிக்கும்போது அல்லது சர்பத் குடிக்கும்போது அதில் போட்டு குடிச்சிருப்போம். இந்த விதை இருக்கக்கூடிய சர்பத்தையோ அல்லது இந்த விதையை தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்டாலோ நமக்கு என்ன நன்மைகள் ஏற்படும்? யாரெல்லாம் இந்த விதையை சாப்பிட்லாம், யார் இந்த விதையை சாப்பிடக்கூடாது? இந்த விதையில் என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குது? இந்த விதையை நம்ம ஊற வச்சு சாப்பிட்டா நமக்கு என்ன மாதிரியான தீமைகள் ஏற்படும்? நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. சப்ஜா சீடை பற்றி, அதனுடைய நன்மைகளை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோடை காலத்தில் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். திருநீற்று பச்சிலை இலை விதை, சப்ஜா சீட், பெசில் சீட் அப்படின்னு பல்வேறு பேர்களால் இதை அழைக்கிறாங்க. கூல்ட்ரிங்க்ஸ்லையும் குளிர்பானங்களிலும் நம்ம சாப்பிடும்போது இந்த விதையை போட்டு கொடுப்பாங்க, நாம் சாப்பிடுவோம். அப்படி இந்த விதையில் என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குது அப்படின்னா, இந்த விதையில் நார் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இந்த விதையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இந்த விதையில் புரோட்டீன், உடல் வளர்ச்சிக்கு தேவையான புரோட்டீன் அதிகமாக இருக்குது. உடலுக்கு தேவையான விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது. ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஃபைஃபினால் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் காம்பனண்ட்டும் அதிகமாக இருக்குது. முக்கியமாக ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு சத்து நிறைந்த சப்ஜா சீடை நம்ம சாப்பிட்றதால நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும்? மேலும் இந்த சப்ஜா சீடை ஏன் வெயில் காலத்தில் அதிகமாக சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்த சப்ஜா சீடு யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நபராக இருக்கீங்க, உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய டயட் ஃபுட்டில் இந்த சப்ஜா சீடை சேர்த்திங்க அப்படின்னா உங்களுடைய எடை கணிசமாக படிப்படியாக குறையும். உடனே சடனாக குறையாமல் ஒரு நாளுக்கு இவ்வளோ தான் அப்படின்னு படிப்படியாக குறையும். அந்த தன்மை இந்த சப்ஜா சீடு உங்களுக்கு தரும். எப்படின்னா, இந்த சப்ஜா சீடு நாம் ஊற வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நீண்ட நேரத்துக்கு நமக்கு பசி எடுக்காமல் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு இதில் நார் சத்து நிறைந்திருக்கு. நீண்ட நேரத்துக்கு நம்மளுக்கு பசி எடுக்காமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புவே நம்மளுடைய உடல் தேவையான சத்தை அதிலிருந்து எடுத்துக்கும். இதனால நம்மளுடைய உடல் எடை கணிசமாக படிப்படியாக குறையும். மேலும் இந்த கோடை காலத்தில் நம்ம உடலை எப்பவுமே குளிர்ச்சியாக வச்சுக்கணும். நமக்கு தேவையான நீர் சத்தை அதிகமாக வச்சுக்கணும். இல்லைனா டீஹைட்ரேஷன் ஏற்பட்டு பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படும். ஸ்ட்ரோக் ஏற்படும், ஹார்ட் அட்டாக் ஏற்படும், ஸ்கின் அலர்ஜி ஏற்படும். இதுபோல் பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படும். இந்த கோடை காலத்தில் உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் லெமன் ஜூஸ் சாப்பிட்டாலும் சரி, அல்லது நன்னாரி சர்பத் சாப்பிட்டாலும் சரி, அல்லது மில்க் ஷேக், ஃபலோடா, ரோஸ் மில்க் இது போல் எந்தவித குளிர்பானங்கள் நீங்கள் சாப்பிட்டாலும் அதில் இந்த சப்ஜா சீடை ஊற வச்சு போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கொடுக்கும் தெரியுமா? இந்த சப்ஜா சீடை ஊற வச்சு நீங்கள் தனியாக எடுத்து சாப்பிட்டாலும் சரி, அல்லது குளிர்பானங்களை போட்டு சாப்பிட்டாலும் சரி, உடலுக்கு தேவையான குளிர்ச்சியை இது கொடுக்கும். கோடை வெயிலில் உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை இது குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விதை உடலுக்கு தேவையான குளிர்ச்சியை அதிகமாக கொடுக்கும். அதனால் கோடை காலத்தில் நீங்கள் குளிர்பானங்கள் குடிக்கும்போது அதில் இந்த சப்ஜா சீடை இருப்பதை நீங்கள் கவனிச்சிருக்கலாம். சப்ஜா சீடை சாப்பிட்டா உடலுக்கு தேவையான குளிர்ச்சியும் கோடை வெப்பத்தினால் உடலில் ஏற்படக்கூடிய அதீதமான வெப்பத்தையும் குறைக்கக்கூடிய வல்லமை இந்த சப்ஜா சீடு கொண்டு. மேலும் நீங்கள் குளிர்பானங்களை மட்டும் போட்டு குடிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த சப்ஜா சீடை தனியாக தண்ணியில் போட்டு ஊற வச்சு அப்படியே நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் சூட்டை குறைக்கும். உடல் சூட்டால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளும் குறைக்கும். இந்த கோடை காலத்தில் உடல் சூட்டால் கண்ணுக்கு மேலே கொப்பளம் வரும், முதுகில் கொப்பளம் வரும், அச்சரம் வரும், வயிற்றில் எரிச்சல் வரும், ஸ்கின் அலர்ஜி வரும். மேலும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படும். இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னா இந்த கோடையில் தண்ணி நம்ம சரியாக குடிக்கிறதால உடல் சூடு அதிகரித்து இது போல் பிரச்சனைகள் ஏற்படும். உடல் சூட்டை குறைப்பதற்கு இந்த சப்ஜா சீடை ஊற வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இது போல் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. டைப் 2 சுகர் பேஷண்ட் இந்த சப்ஜா சீடை ஊற வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கூட கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்க்கரை நோயாளிகள் சப்ஜா சீடை சாப்பிடுவதன் மூலம் இந்த அளவுக்கு நன்மைகள் ஏற்படுது. மேலும் ஒரு சிலருக்கெல்லாம் காலையில் எழுந்த உடனே மலத்தை சரியாக கழிக்க முடியாது. இதுபோல் மலச்சிக்கல் இருக்கக்கூடிய நபர்கள் சப்ஜா சீடை ஊற வச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா மலச்சிக்கல் சரியாகும். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு இதில் நார் சத்து அதிகமாக இருக்குது. மேலும் ஒரு சிலருக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய எரிச்சல், அசிடிட்டி இது போல் பிரச்சனை
பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடிய வல்லமையும் இந்த சப்ஜா சீடுக்கு உண்டு. நீங்கள் தினமும் ஊற வச்சு சப்ஜா சீடை சாப்பிட்டுட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படாது, வயிற்றில் இருக்கக்கூடிய வயிற்றெரிச்சல், அசிடிட்டி இது போல பிரச்சனைகளும் ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு நன்மை இருக்குது இந்த சப்ஜா சீடில். அப்படி இருக்கும்போதும் குறிப்பிட்ட சில நபர்கள் இந்த சப்ஜா சீடை சாப்பிட்றத தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்ட சில நபர்கள் இந்த சப்ஜா சீடு போட்ட குளிர் பானங்களை குடிக்கக்கூடாது, இந்த சப்ஜா சீடை ஊற வச்சு சாப்பிடக்கூடாது. யார் அவங்க அப்படின்னா ஆஸ்துமா பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் இந்த சப்ஜா சீடை சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த சப்ஜா சீடு சாப்பிடுவதன் மூலம் அதீதமான குளிர்ச்சி உடலுக்கு ஏற்படும். இதனால் ஹார்மோன் சேஞ்சஸில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும், மாற்றம் ஏற்பட்டு அவங்களுக்கு ஆஸ்துமா பிரச்சனை மென்மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுபோல் ஆஸ்துமா பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் இந்த சப்ஜா சீடை சாப்பிட்டாங்க அப்படின்னா மூச்சுத்திணறல் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு. மேலும் கர்ப்பிணி பெண்கள் இந்த சப்ஜா சீடை சாப்பிடலாமா வேணாமா? ஈஸ்ட்ரோஜல் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இந்த சப்ஜா சீடு ஹார்மோன் சேஞ்சஸை உண்டாக்கும். இதனால் கர்ப்பிணி பெண்களுடைய கரு சிதைவதற்கும் வாய்ப்பு உண்டு. அதனால் கர்ப்பிணி பெண்கள் இந்த சப்ஜா சீடை நேரடியாகவோ அல்லது குளிர்பானங்களில் போட்டிருந்தால் அந்த குளிர்பானத்தையோ பருவதை சாப்பிடுவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அதனால் கர்ப்பிணி பெண்கள் எக்காரணத்தை கொண்டும் சப்ஜா சீடை சாப்பிடக்கூடாது. இதில் இரும்பு சத்து, ஃபோலிக், ஃபினாய்ட் சத்துக்கள் இருந்தாலும் இது ஹார்மோன் சேஞ்சஸை ஏற்படுத்தி கருச்சிதைவை உண்டாக்க வாய்ப்பு இருப்பதால் இந்த சப்ஜா சீடை நீங்கள் சாப்பிடுவது தவிர்ப்பது ரொம்ப நல்லது. மேலும் பால் கொடுக்கும் தாய்மார்கள் இந்த சப்ஜா சீடை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். ஏன் அப்படின்னா இது சாப்பிடுவதன் மூலம் உடலுக்கு குளிர்ச்சி அதிகரிக்கும். உடல் குளிர்ச்சி அதிகரிக்கும் போது தாய்ப்பாலின் மூலம் அந்த குழந்தைக்கு ஜலதோஷம், குளிர்ச்சித்தன்மை அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. அதனால் பால் கொடுக்கும் தாய்மார்கள் சப்ஜா சீடை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். தவிர்ப்பதன் மூலம் குழந்தைக்கு ஜலதோஷம், குளிர்ச்சித்தன்மை சேராமல் இருக்கும். மேலும் இந்த சப்ஜா சீடை சாப்பிடுவதன் மூலம் மாதவிடாயை தூண்டக்கூடிய ஒரு ஆற்றல் சக்தி இந்த சப்ஜா சீடு விதைக்கு உண்டு. ஒரு சிலருக்கெல்லாம் தைராய்டு பிரச்சனை இருக்கும். இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களும் இந்த சப்ஜா சீடை சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை எந்த நிலையில் இருக்குது, எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. ஒருவேளை ஆரம்ப நிலையில் தான் இருக்குது அப்படின்னா மருத்துவர்களுடைய ஆலோசனை பெற்ற பிறகு நீங்கள் இந்த சப்ஜா சீட் விதையை சாப்பிட்லாமா வேணாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த சப்ஜா சீடை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா 1 டம்ளர் தண்ணியில் நீங்கள் 1 டீஸ்பூன் சப்ஜா சீடை போட்டு 10லிருந்து 15 நிமிஷம் ஊற வச்ச பிறகு தான் சாப்பிட்ணும். 1 டீஸ்பூனுக்கு மேலே சப்ஜா சீடு போட்டு சாப்பிடக்கூடாது. அதிகமாக சப்ஜா சீடை போட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு கொமட்டல், வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு. சப்ஜா சீடை போட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா தண்ணியும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குடிக்கணும். இந்த சப்ஜா சீடை ஊற வச்சு நீங்கள் எத்தனை முறை சாப்பிட்லாம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 1 அல்லது 2 முறை சாப்பிட்டாலே போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமாக சாப்பிடுவதை நீங்கள் தவிர்க்கணும். உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சப்ஜா சீடை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதனோடு கொஞ்சம் லெமன் சாரம், பனற்கற்கண்டும் போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் எடை கணிசமாக குறையும். இந்த சப்ஜா சீடை ரோஸ் மில்க், நன்னாரி சர்பத், ஃபலோடா, லெமன் ஜூஸ், மில்க் ஷேக், மேலும் உங்களுக்கு பிடிச்ச குளிர்பானங்களை, பழரசங்களை போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடலுக்கு நல்ல குளிர்ச்சியும் ஆரோக்கியத்தையும், நமக்கு தேவையான அற்புதமான இரும்பு சத்தையும் நார் சத்தையும் பல்வேறு விதமான நியூட்ரிஷனும் நமக்கு இது கொடுக்கும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.